வணக்கம். என்னோட பேர் டாக்டர் விஜயராகவன். எண்டோஸ்கோபிக் ஸ்பைன் சர்ஜரி பத்தி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ பேசியிருந்தேன். அத பார்த்துட்டு நெறைய பேர் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு எண்டோஸ்கோபிக் ஸ்பைன் சர்ஜரி தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. பெரும்பாலும் தேவைப்படல. நெறைய பேருக்கு ஃபிசியோதெரபி இன்ஜெக்ஷன்ஸ்ல சிம்ப்டம்ஸ் ரிலீவ் ஆச்சு. சிலருக்கு எண்டோஸ்கோபிக் ஸ்பைன் சர்ஜரி தேவைப்பட்டது. பட் அவங்க எல்லாரோடையும் கம்யூனிகேட் பண்ணும்போது எனக்கு புரிஞ்சது வந்து, அவங்களுக்கு இன்னும் சில டவுட்ஸ் இருந்தது. அந்த வீடியோ பார்த்துருந்தாலும். அந்த வீடியோலயே வந்து நான் ரொம்ப சிம்பிளா எப்படி காமன் மேனுக்கு புரியிற மாரி அத சொல்ல ட்ரை பண்ணியிருந்தேன். பட் இருந்தாலும் சில சந்தேகங்கள் கேட்டாங்க. ஸோ இன்னும் சிம்பிளா அத சொல்றதுக்கு இந்த வீடியோல முயற்சி பண்றேன். ஸோ எண்டோஸ்கோபிக் ஸ்பைன் சர்ஜரினா என்ன? ஒரு சிம்பிளா ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, கிட்டத்தட்ட ஒரு ஒரு லைவ் ஃபுட்பால் மேட்சோ, ஒரு லைவ் கிரிக்கெட் மேட்சோ நீங்க பார்க்குற மாரி. என்ன டாக்டர் சொல்றீங்க? சர்ஜரிக்கும் ஒரு லைவ் மேட்ச்சுக்கும் என்ன சம்மந்தம்? அப்படின்னு கேட்கலாம். ஸோ லைவ் ஒரு கிரிக்கெட் மேட்ச் அப்ப என்ன ஆகுது? நீங்க கிரவுண்ட்லேருந்து தூரமா பார்க்கறதுக்கும், அதே அந்த மேட்ச் நடக்கிற இடத்துல ஒரு கேமரா வச்சுட்டு ஒரு பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன டிஃப்ரென்ஸ்? சின்ன சின்ன மைனர் சேஞ்சஸ் இல்லை ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன ஈவெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிக் ஸ்க்ரீனில் அந்த கேமராவில் பார்க்கும்போது, ஒரு ஸ்டம்பில் இருக்கக்கூடிய அந்த கேமராவில் பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக டிசைட் பண்ண முடியுது.